வெற்றி வாழ்வு திருச்சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, ஆளும்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். அதாவது ஆளும்படி சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். முதல்ல இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்ப்போம். ஆளும்படி சிருஷ்டிக்கப்பட்டீர்கள் அப்படின்னா, தேவன் மனுஷனை இந்த பூமியில் எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தையும் ஆளுகையும் உடையவனாக உண்டாக்கினார் என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்ம இங்கே பார்க்குறோம், நம்மளுடைய தலைப்பு ஆளும்படி சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். இந்த வசனத்தில் வருது பாருங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ மனுஷனை குறித்த தேவனுடைய நோக்கம் திட்டம் என்னன்னா, இந்த பூமியில அவன் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். இது எப்பேற்பட்ட ஒரு தன்மையா இருக்கு அப்படின்னா, தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்படிதான் சொல்லுறது வசனம். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஒருத்தருக்கு மட்டும் அவர் அதிகாரத்தை கொடுக்கல, ஆணும் பெண்ணும் அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ தேவனுடைய நோக்கம் திட்டம் உங்களை குறித்து என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பூமியில ஆளுகை செய்ய வேண்டும். இந்த 26, 27, 28 இந்த 3 வசனங்களில 2 வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அத்தாரிட்டி, அதிகாரம். இன்னொரு வார்த்தை அப்படின்னா டொமினியன், ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இப்போ மனுஷனை குறித்து தேவன் ஒரு கிளியர் ஒரு பிக்சரை கொடுக்கிறாரு பாருங்க. பூமியில அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் அதிகாரத்தை செயல்படுத்தணும், இன்னொன்று தேவனுடைய ஆதிக்கத்தை செயல்படுத்தணும். அதனால தான் அவருடைய ரூபம், அவருடைய சாயலின்படி மனுஷன் உண்டாக்கப்பட்ட நோக்கமே அதுதான். அப்போ இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பாருங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, பாவம் என்கிற ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. ஆளும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆளுகை எங்கேயோ தவறி போயிருக்கு பாருங்க. அது எப்படி தவறி போயிருக்கு அப்படின்னா, பிசாசானவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, மனுஷனை வஞ்சித்து அந்த ஆளுகையை தம் பக்கம் அவன் இழுத்து கொண்டவனா இருக்கிறான். இங்கதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே மாறுகிறது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். முதல் அதிகாரத்துல மனுஷனை குறித்த ஒரு நோக்கம் திட்டம் என்னவா இருக்கிறது அப்படின்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு வீழ்ச்சி வந்திருக்கு பாருங்க. எப்படி அப்படின்னா, மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டதின் நிமித்தம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்க தேவன். ஏன்னா, தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வார்த்தையினால் இயங்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வார்த்தையை வைத்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கிறது. என்ன கேட்டா, இந்த உலகமே தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இந்த விசுவாசமான இந்த வார்த்தையினால நாம் இந்த உலகங்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையினால் இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை அவர் வார்த்தையினால் உண்டாக்கி ஆளுகையை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்றது மூலியமாக ஆளுகை எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ ஒரு கட்டளை கொடுக்கிறாரு பாருங்க. என்னன்னா, தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு,
ஆதாம இந்த பூமியில ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அதுதான் அதிகாரம், ஆளுகை. அதுதான் அதிகாரம், ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அப்போ அந்த ஆதிக்கம் எப்படி செலுத்த வேண்டும் அப்படின்னா, மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவ என்று கட்டளையிட்டார். பாருங்க, ஒரு கட்டளை வந்திருக்கிறது ஆதாமுக்கு நேராக. என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாரு. ஆனா ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுத்தாரு. ஏன் அந்த கட்டளை கொடுத்தாரு அப்படின்னா, இந்த பூமிக்கு வேணா நீ ராஜாவா இருக்கலாம், ஆனா உனக்கு மேல நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன், உனக்கே நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன். நீ உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, நீ ஆளுகை செய்ய வேண்டும். இந்த பூமியை கடவுளுடைய வார்த்தையை கொண்டு, கடவுளுடைய நோக்கம் திட்டத்தை கொண்டு நீ ஆளுகை செய்ய வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும், ஆசீர்வாதத்தை பரப்ப வேண்டும். தேவன் யார் என்பதை காண்பிக்கும் பொருட்டு இந்த பூமியில உண்டாக்கப்பட்ட நோக்கம் ஆதாம் அப்பேற்பட்ட ஒரு கட்டளை பெற்றிருக்கிறான். அப்போ இந்த கட்டளை மீறி பிசாசுடைய வார்த்தைக்கு ஏவாள் செவி கொடுத்து, மனைவியின் வார்த்தைக்கு ஆதாம் என்ன பண்றான், செவி கொடுக்கும் பொழுது அந்த கனியை பறித்து புசித்து ஒரு மாபெரும் ஒரு வீழ்ச்சிக்கு நேராக சென்று விட்டார்கள். அப்போ இந்த இழந்த அதிகாரத்தை, இந்த இழந்த ஆளுகையை, இந்த இழந்த ஆதிக்கத்தை மறுபடியும் நம்ம கிட்ட மீட்டு கொடுக்கும்படி தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. கல்வாரி சிலுவையில பாடுபட்டாரு, மரித்தாரு, ரத்தத்தை சிந்தனாரு, ஜீவனை கொடுத்தாரு, மறுபடியும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. அப்போ மனுஷன் ஆளுகை செய்யும்படி உண்டாக்கப்பட்டான். அந்த ஆளுகை இழந்ததுனால தான் இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது பிசாசு சொல்றான் பாருங்க, உலகத்தின் சகல ராஜ்யங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க சொல்றான், அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்படுதுன்னா, எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தருவேன். இந்த பிசாசுகிட்டயா தேவன் இந்த அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் இந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு? இல்ல, மனுஷங்கிட்ட கொடுத்தாரு. இந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை தள்ளி விட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டாம், நீர் என்னுடைய வாழ்க்கையில ராஜாவா இருக்க வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணனா, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது ஒரு பாவத்திற்கு நேராக இந்த பாவம் மரணத்தை பிறப்பித்தது, இந்த மரணம் சாபத்தை பிறப்பித்தது, சாபம் எல்லாவற்றமான மனுஷனுக்கு வீழ்ச்சியை கொண்டு வந்தது. அப்போ இதுல இருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த மரணத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, எல்லா விதமான வீழ்ச்சியிலிருந்து மனுஷனை தூக்கி எடுத்து மறுபடியும் அந்த நிலைக்கு, ஆளுகை நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அவர் அனுப்பி, நம்ம என்ன பண்ணோம்னா, கெட்டு போகாமல் நாம் அவருடனே கூட ரட்சிக்கும்படி இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நோக்கம். ஆகவேதான் இப்பொழுது நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆளுகையை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். எந்த ஆளுகை? இந்த ராஜரீக ஆளுகை, அதிகாரம், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை நாம் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் நாம் பெற்றெடுத்திருக்கிறோம். அதான் பாருங்க, இந்த மீட்பு ரட்சிப்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். சொன்னேன், வீழ்ச்சி வந்தது, வீழ்ச்சியின் மூலியமாக மரணம், சாபம், பிசாசு கீழே மனுஷன் அடிமைப்பட்டு போனான்.
அந்த அடிமை கீழே இருந்ததுனால தான் இருளினுடைய பிள்ளைகளாக இருந்தோம், அந்த ராஜ்யத்தில் இருந்தோம், இருளினுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. எப்படி சொல்லுது பாருங்க. இப்போ நம்ம எப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பு, எப்பேற்பட்ட ஒரு மீட்பு, எப்பேற்பட்ட ஒரு விடுதலை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போ நம்ம வேறொரு ராஜ்யத்திற்குள்ள வந்திருக்கிறோங்க. முன்னாடி நம்ம ரட்சிப்புக்கு முன்னாடி இருளினுடைய ராஜ்யத்தில் பிசாசுடைய ஆளுகைக்கு இருந்தோம். அதை தான் நமக்கு இந்த யாத்திராகம புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. இந்த எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, 400 வருஷத்துக்கு மேலாக, 430 வருஷத்துக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிமைதனம் எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது அப்படின்னா, அவர்களுடைய ஜீவனை கசப்பாக்கினது. கதறாங்க. அந்த அடிமைதனம் எப்பேற்பட்ட ஒரு அடிமைதனமா இருக்கிறதுனா, சொந்தமா சுதந்திரமா வாழ முடியாது, தான் செஞ்ச ஒரு விருப்பப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது, சந்தோஷமா சாப்பிட முடியாது, நிறைவா இருக்க முடியாது, பரிபூர்ணமா இருக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது. அதற்கு மாறாக அந்த அடிமைதனம் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறது அப்படின்னா, அடி, உதை, கண்ணீர், பயம், வேதனை, வியாதி, இப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்கு கீழாக அந்த அடிமைதனம் காண்பிக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு ஒரு காட்சியை காண்பிக்கும்படி தான் அந்த யாத்திராகம புஸ்தகத்தில் அந்த தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ அந்த இருளினுடைய அதிகாரம் எப்பேற்பட்ட காரியமா இருக்கிறது. பிசாசுடைய ஆளுகைக்கு இருந்த நம்மை இப்போ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நாம் இப்ப வேறொரு ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த ராஜ்யம் எப்பேற்பட்ட ராஜ்யம்? அந்த ராஜ்யம் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி மறுபடியும் ஆண்டு கொள்ளும்படி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள்ள மாற்றி இருக்கிறார். முன்பு வேற அடையாளமா இருந்தது. அது என்ன அடையாளம்னா, பாவம், மரணம், சாபம், இந்த அடையாளமா இருந்தது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்மை வேறொரு ஆளாக மாற்றி வேறொரு அடையாளமாக நமக்கு இப்போ கிறிஸ்துவுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளம் என்னன்னா, தொடர்ந்து நம்ம ஒரு வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ நம்முடைய அடையாளத்தை மாற்றி இருக்கிறாரு. என்னன்னா, இந்த வசனம் சொல்லுது, அந்த வசனத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். மறுபடியும் நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள்ள ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு எப்படி வெளிப்படுத்தி பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனத்தில் சொல்லுது பாருங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. இப்போ மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள நமக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கிறது அப்படின்னா, ராஜரீக வாழ்க்கை, ராஜாக்களுமாய் நம்மளுக்கு தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். மறுபடியும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில் அரசாளும் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த வசனங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் நம்மை எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. முன்னாடி எப்படி இருந்தோம்? இருளினுடைய அதிகாரத்தில், அந்த அடிமைதனத்தில் இருந்தோம். இப்போ எப்படி இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் ராஜாக்களாய் நம்மை தேவன் மறுபடியும் மீட்டெடுத்திருக்கிறார். அதுதான் இந்த மீட்பு, அதுதான் இந்த ரட்சிப்பு. எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, இழந்து போன அதிகாரத்தை, இழந்து போன அந்த ராஜரீக அந்த ஆளுமையை மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ இந்த அதிகாரத்தை ஆதாம் இழக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவன் தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பகுதியில் உண்டாக்கப்பட்டான். அவன் உண்டாக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமா நன்மையும் ஜீவனும் ஆசீர்வாதமான ஒரு சிந்தனைக்குரிய ஒரு ஆத்துமாவா, ஒரு மைண்டா உண்டாக்கப்பட்டான். ஏன்னா ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவனான். அதில் சொல்லப்படுது ஜீவ ஆத்துமாவனான். அப்போ அவன் உண்டாக்கி அவனுடைய ஆத்துமாவில் எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. ஜீவன் இருந்தால் நன்மை இருக்கும், நன்மை இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அவனுடைய ஆத்துமாவில் எப்பேற்பட்ட ஒரு காரியமாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. அவனை உண்டாக்கி வஸ்திரம் கூட இல்லை, தேவனுடைய மகிமை தான் அவனுடைய முற்றிலுமாய் மூடி இருந்தது. அவன் நிர்வாணியா இருந்தான், அப்போ கூட அது ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அது மகிமையின் வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்பட்டு இருந்தது. அவனுடைய மனது நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஜீவனாலும் அப்பேற்பட்ட ஒரு காரியமாய் உண்டாக்கப்பட்டிருந்தது. அப்போ அவன் பாவம் செய்யும் பொழுது, பாவத்திற்குள்ள உட்புகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய ஆத்துமாவில் ஒரு மாபெரும் வீழ்ச்சி நடக்கிறது. ஏன்னா ஆவிக்குரிய மரணத்தை அவன் சந்திக்கிறான். ஆவிக்குரிய மரணத்தை அவன் சந்திக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமாவில் வீழ்ச்சி நடக்குது. அவனுடைய ஆத்துமாவில் மரணம் நேரிடுகிறது. மரணம் நேரிடும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு அந்த காரியத்தை அங்கே பிறப்பிக்கிறது அப்படின்னா, வியாதி, தரித்திரம், கண்ணீர், பயம், இப்பேற்பட்ட காரியத்தை அது பிறப்பிக்க கூடியதாக இருக்கிறது. அதனால தான் எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதனுடைய பலனை புசிப்பாய். பாருங்க, பாவம் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்தது பாருங்க. முதல்ல மனுஷனை ஆசீர்வாதமா உண்டாக்குனாரு. ஆனா அவன் செஞ்ச பாவம் அவனுக்கே ஒரு பெரிய ஒரு காரியமும் ஒரு விரோதமாக மாறிடுச்சு. எதை செஞ்சாலும் வாய்க்காது, கஷ்டப்படணும், அந்த நிலைக்கு போயிடுச்சு. ஆனால் மனுஷனை குறித்து தேவனுடைய நோக்கம், திட்டம் அது கிடையாது. அவன் கஷ்டப்படணும், அந்த பூமியில் அவன் கண்ணீரோடு இருக்கணும், வேதனையோடு இருக்கணும், வியாதியோடு இருக்கணும். இதான் தேவனுடைய நோக்கம். அதற்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டான்? இல்லை. அங்கேயே சொல்லப்படுது என்ன பண்ணணும்னா, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர் அதிலிருந்து மாறவே இல்லை பாருங்க. அந்த திட்டத்திலிருந்து, அந்த நோக்கத்திலிருந்து மாறவே இல்லை. அதனால தான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். ஏன்னா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கு பரிகாரியாகிய கிறிஸ்து அந்த பாவத்தை அவர் மீது சுமத்துகிறார். நான் எப்படி பார்த்தா மனுஷன் தான் தண்டனை அனுபவிச்சிருக்கணும். தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சான், நிச்சயமா பாவம் செஞ்சா தண்டனை உண்டு. ஏன்னா அந்த தேவன் பரிசுத்தர். பாவத்தோடு தேவனோடு உறவு கொள்ள முடியாது. அதுதான் ஆவிக்குரிய ஒரு மரணமாக, வீழ்ச்சியாக நடந்தது. இப்படி நடக்கும் பொழுது தேவன் தமது அன்பின் கயிறுகளால் அவனை தூக்கி எடுக்கணும்னு விரும்புறாரு, கையை கொடுக்கணும்னு விரும்புறாரு. ஆனா மனுஷனால கொடுக்க முடியல. ஏன்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலைக்கு மனுஷன் போய்விட்டான். தேவன் நினைக்கிறாரு மனுஷனோடு உறவாடணும், அவருடைய அன்பை வெளிப்படுத்தணும், அவருடைய கிருபையை வெளிப்படுத்தணும், அவருடைய தயவை வெளிப்படுத்தணும், அவருடைய ஆசீர்வாதத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும்னு விரும்புறாரு. ஆனா மனுஷன் மரித்த நிலைக்கு போயிட்ட பிறகு தேவனோடு உறவு கொள்ள முடியல, தேவன் கிட்ட வர முடியல. தேவன் அங்கிருந்து கரத்தை தூக்கணும்னு விரும்புகிறாரு, ஆனா மனுஷனால தூக்க முடியல, அந்த நிலைக்கு போயிட்டான். அதுதான் ஆவிக்குரிய மரணம். மரித்த நிலைக்கு போயிட்ட பிறகு அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் இந்த உறவை புதுப்பிக்க வேண்டும், மனுஷனை தூக்கி எடுக்க வேண்டும் என்று விரும்பிதான் தன்னுடைய குமாரனை அனுப்பி நமக்கு பதிலாக கல்வாரி சிலுவையில மரிக்க செய்து நம்முடைய பாவத்தையும் குற்றத்தையும் அவர் மீது செலுத்தி நம்மை கிறிஸ்துவனுடைய நீதியாக மாற்றி இப்போ கிறிஸ்துவுக்குள்ள, அதே வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார். அப்போ மரித்த நிலையில இருந்தோம், ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தோம்.
கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவரோடு கூட உயிரோட எழுந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது அப்படின்னா, உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இது ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, பரிபூர்ணம் நிறைந்த வாழ்க்கை, ஆசீர்வாதமே நிறைந்த வாழ்க்கை. அப்புறம் ஏன் கண்ணீர், கஷ்டம், கவலை அப்படின்னா, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நாம் வர வேண்டும். அந்த ஆளுகையை நாம் எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டோம் அப்படியே அதே நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இது செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னா கிறிஸ்தவ உலகம் அதை ஒரு மாம்சீகமான காரியமாக காண்பிக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ச்சுக்குள்ளே வந்தாலே ஒரு கட்டுப்பாடு, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா பாருங்கள், ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள், அந்த கூட்டத்திலேருந்து தான் நான் வெளியே வந்தேன், எனக்கு நல்லா தெரியும் பாருங்கள். சர்ச்சு உள்ளே வந்தாலே வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு தான் போடணும், அப்பேற்பட்ட ஒரு நிலை. அவங்க பாருங்க வெளிப்புறமாக பார்க்குறாங்க. யூதர்களும் அப்படி தான் செஞ்சாங்க பாருங்க. கை எந்நேரமும் அவங்க காலையில், மதியம், நைட்டு, எந்நேரமும் சாயங்காலம் கூட கை கழுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா சரீர பிரகாரமாக சுத்தமாக இருக்கணும், சடங்காச்சாரம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதான் இயேசு சொல்றாரு, சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணணும்னா ஆசன வழியாக போயிடும்பா, வெளியே இருந்து தீட்டுப்படுத்தாது. ஒருத்தனுக்கு இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். ஏன்னா இருதயம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இருதயம்தான் ஆவி மனுஷனாக இருக்கிறது. அந்த ஆவி மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். எதற்காக? தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கும்படி, தேவனுடைய பரிபூர்ணத்தை அனுபவிக்கும்படி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நல்ல வெற்றியை, தேவனுடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, நல்வாழ்வை அனுபவிக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ள தேவன் அவனை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார். பாருங்க, ஒண்ணுமில்லாம வாழ்க்கை வாழ்றதுக்கு குமாரனை கொடுத்திருக்கிறார். இல்லை வேற எதனா சிம்பிளா பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்லை வேற எதனா தண்ணி ஊற்றி கழுவி இருக்கலாம் பாவத்தை, அப்படியும் பண்ணிருக்கலாம் அவரு. ஆனா அவர் அப்படி பண்ணல. பாவம் எப்பேற்பட்ட ஒரு கொடுமையானது, பாவம் எப்பேற்பட்ட மனுஷனை கீழ்நிலைக்கு சென்று எல்லா விதத்திலும் அவனை பிடிச்சி இழுக்குது. பாருங்க, புவி ஈர்ப்பு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு காரியத்தை புவி ஈர்ப்பு விஷயம்னா, பேனாவை நம்ம இப்படி இருக்கோம், இப்போ நம்ம போடுறேன், கீழே விழுது. இந்த புவி ஈர்ப்பு விசை, பாவம் பிரமாணம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, மனுஷனை மேலே விடாம அது கீழே பிடிச்சிட்டே இழுக்குது. அந்த பிரமாணம் அவனை அதுல இருந்து விடுதலையாக்கவே முடியல. அப்பேற்பட்ட காரியமா இருக்கிறது. மனுஷன் அவன் மேலே வரணும்னு நினைக்கிறான், ஆனா பாவம் அது பிடிச்சி இழுக்குது. அந்த பாவ பிரமாணம் மனுஷனை கட்டி வச்சு அடிமையாக்கி ஒன்றுமில்லாமல் அவனை அப்படியே முழுக்கடிக்கணும்னு நினைக்குது. ஆனா இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார், அவர் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார், அவர் தயவுள்ள தேவனாக இருக்கிறார். அவரே முன் வந்து ரட்சிப்பை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் மறுபடியும் ஆளுகை செய்யும்படி, மறுபடியும் தேவனுடைய நன்மைகள் எல்லா விதத்திலும் பூரணமாய் பரிபூர்ணமாய் நீங்கள் அவருக்குள்ள வாழும்படி மறுபடியும் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சொன்ன நம்முடைய அடையாளத்தை தேவன் மாற்றியிருக்கிறார். 2 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பார்த்தோம், ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்தில் 27 வசனத்தை பார்த்தோம். மனுஷனை தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் என்பது இல்லாதவைகளிலிருந்து ஒன்றை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒன்றை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த சரீரம் மண்ணினால உண்டாக்கப்பட்டது. ஆனா நம்முடைய ஆவி மனுஷன் தேவனுக்குள்ளிருந்து வந்த ஒரு சிருஷ்டிப்பு. அதுதான் இல்லாததிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். அதுதான் சிருஷ்டிப்பு என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த வசனம் சொல்லுறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். இப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. தேவனற்று இருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியரா இருந்தோம், தேவனற்ற நிலையில இருந்தோம், எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை.
அதை பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுறாரு. அப்படியே எழுதுறாரு. தேவனை தேட முடியல, தேவன்கிட்ட வர முடியல, அந்த ஒரு நம்பிக்கை, எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது அவரே அங்கிருந்து வந்தாரு. நான் தான் உன் நம்பிக்கை, மகிமை நம்பிக்கை நான் இருக்கிறேன்னு வந்து உயிரை கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய அடையாளத்தை மாற்றியிருக்கிறார். இப்போ நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா மறுபடியும் அந்த ஆளுகையை, மறுபடியும் அந்த அதிகாரத்தை கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறும்படி அவர் அங்கிருந்து வந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். இப்போ நாம புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயிருக்கு, எல்லாம் புதிதாயிருக்கிறது. இப்போ ஆவி மனுஷன் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறான். ஆகவேதான் நம்முடைய ஆத்துமாவை கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நாம் புதிதாக்க வேண்டும். சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, நீடிய வாழ்வு இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, கிருபை இருக்கிறது. எல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதில் அதை ஒவ்வொரு நாளும் புதிதாக்க வேண்டும். எப்படி புதிதாக்க வேண்டும், ஆளுகை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் முதல் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆளுகை சொல்லும் பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் அவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எதிர்த்து நிற்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன் எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா நம்மை ராஜாக்களாய் மாற்றிருக்கிறார். இப்போ அவருடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னா ரெடியாக இருக்கணும் பாருங்க. எந்நேரமும் ராஜானா சும்மா எல்லா நன்மைகளை அனுபவிக்கும்படி இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்படியே இருக்கக்கூடாது பாருங்க. ராஜானா இறங்கி சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதையும் காண்பிக்கிறது. ஏன்னா ஒரு மனுஷன் மூலியமாக தான் பாவம் வந்தது, மரணம் வந்தது. இந்த இயேசு கிறிஸ்து என்னும் இந்த ஒருவர் மூலியமாக நமக்கு பரிபூர்ணமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு தைரியமா இறங்கி நின்று எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திராணியை கல்வாரி சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசுனுடைய தலை நசுக்கி இருக்கிறார். பிசாசுனுடைய தலை ஒரு உங்களுக்கே தெரியும், மனுஷனுக்கு முக்கியமானது தலை. அது நசுக்கப்பட்டால் என்ன ஆகும்னா உயிரே போயிடும், எதுவுமே வேலை செய்யாது, அவ்வளோதான், எந்த நிலையுமே வேலை செய்யாது. அதே தான் கல்வாரி சிலுவையில் பிசாசுக்கு தேவன் செய்திருக்கிறார். அவனுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். அவனுடைய வல்லமை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார். வியாதியை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார். தரித்திரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார். குறைவு இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார். ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள புதிய என்னன்னா ஆவியில மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். அந்த ஆவியில மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. சொல்லுது பாருங்க, மரணம் ஆண்டு கொண்டிருக்க. முன்னாடி மரணம், சாபம் எல்லாமே ஆண்டு கொண்டிருந்தது. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. முன்னாடி அந்த ஒரு மனுஷனால மரணம், பாவம் ஆண்டு கொண்டிருந்தது. அதற்கு கீழே நம்ம இருந்தோம், அடிமைப்பட்டு இருந்தோம். ஆனா இப்போ கிறிஸ்துக்குள்ள நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, கிருபையின் பரிபூர்ணம் அப்படின்னா இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறாரோ அந்த எல்லா காரியமும் நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இந்த கிருபை என்ற இடத்துல
இயேசுவை போடணும் பாருங்க. இயேசு செய்த நன்மைகள், கல்வாரி சிலுவையில் இயேசு என்னவெல்லாம் செய்தாரோ அதன் அடிப்படையில் விசுவாசித்து நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுவது. கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து வந்துருச்சு பாருங்க. ஜீவனை அடைந்து. இயேசு கிறிஸ்து சொல்லல, யார சொல்லுது? நம்மளை சொல்லுதாங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இப்போ ஜீவன் என்னன்னா நன்மை. நன்மைன்னா ஆசீர்வாதம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மை, ஆசீர்வாதம், ஜீவன் என்ன பண்ணுன்னா ஆளுகை செய்ய வேண்டும். நீங்க தான் அதற்கு பொறுப்பா இருக்கிறீங்க. ஏன்னா தேவன் உங்களை மறுபடியும் ராஜாக்களாய், ராஜாத்திகளாய் மாற்றி இருக்கிறார். அப்ப அது கோட்டை விடக்கூடாது பாருங்க. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த நன்மைகளை அனுபவிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அவங்க அந்த அறிவை கொண்டு வர்றதில்லை. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதன் அடிப்படையில் வராங்க பாருங்க. முட்டியை தேய்க்கணும்னு விரும்புகிறாங்க, முட்டி போடணும்னு விரும்புகிறாங்க, முக்காடு போடணும்னு விரும்புகிறாங்க, ஜோம் பண்ணணும்னு விரும்புகிறாங்க, உபாசிக்கணும்னு விரும்புகிறாங்க. இது எல்லாம் ரொம்ப நல்லது. இதன் அடிப்படையில் தேவன் நமக்கு நன்மையை கொடுக்குறாரா அப்படின்னா இல்லை. அது வேணா உங்களுக்கு ஒரு உணர்வை கொண்டு வரும் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு உணர்வை கொண்டு வரும். ஆனால் ஆவிக்குரிய நன்மையை கொண்டு வரும் அப்படின்னா அது இல்லவே இல்லை. அதெல்லாம் கொண்டு வரணும்னா அவர் கல்வாரி சிலுவையில் இறங்கிருக்க மாட்டாரு. நீ ஜெபம் பண்ணு, நீ உபவாசினே சொல்லிட்டு அங்கிருந்தே போயிட்டு இருப்பாரு. ஆனா அவர் அங்கிருந்து இறங்கி வந்து பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, அதுல இருந்து நம்ம விடுதலையாக்கி இப்போ நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியை மாற்றப்பட்டு அவருடைய கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் என்ன எப்படிப்பட்டிருக்கிறோம்? ஜீவனை அடைந்து ஆள வேண்டும். எப்படி அதிக நிச்சயம் கல்வாரி சிலுவையில் இது செய்து முடித்திருக்கிறார். என்ன கேட்டா யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லப்படுது, ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவனா இருக்கிறது. நித்திய ஜீவன்னா ஆவிக்குள்ள மனுஷன் ஒரு நாளும் மரிக்க முடியாது. அதுதான் நித்திய வாழ்வுக்கு நமக்கு இருக்கு பாருங்க. இன்னைக்கு சரீர பிரகாரமாக மரித்தாலும் நித்திய வாழ்வு ஒன்று இருக்கு. அந்த வாழ்வுக்கும் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்க ஆளுக்கு எடுக்க வேண்டும் பாருங்க. நம்ம சொந்தம் கொண்டாடணும். இப்போ ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். அந்த தகப்பனுக்கு ஏகப்பட்ட ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தகப்பனுக்கு ஒரே ஒரு மகன். ஆனா அந்த தகப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மகனுக்கு எந்த ஒரு சொத்தையும் தரலன்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு அந்த மகன் நினைக்கிறான். ஆனா அவர் அப்படி நினைக்கல. எல்லா சொத்தும் அந்த மகனுக்கு தான் வரும். ஆனா அவன் ஃபைட் போடுவான் பாருங்க. இது நடக்கும் பாருங்க. அப்பா எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வை அப்படின்றான். நியாயப்படி பார்த்தா அந்த குடும்பத்தில் அவன் பிள்ளையா பிறந்ததற்கு எல்லா சொத்தும் சட்ட ரீதியாக அவனுக்கு தான் வரும். அப்படி இருந்தாலும் அவனே நினைத்து கொள்றான் பாருங்க. என்னன்னா எனக்கு வேணும், சொத்து எனக்கு வேணும், எழுதி வை அப்படின்றான். சரீர பிரகாரமான அந்த தகப்பன் மகன் நடந்து கொள்ளும் பொழுது இவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ஏகப்பட்ட நன்மைகளை கொடுத்திருக்கிறாருங்க. இப்ப நீங்க தைரியமா வரலாம். தைரியமா வந்து அப்பா எனக்கு சுகம் வேணும், அப்பா எனக்கு செழிப்பு வேணும், அப்பா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அப்பா எனக்கு விடுதலை வேணும், வெற்றி வேணும், ஆரோக்கியம் வேணும் வந்து நீங்கள் தைரியமா ஒரு இடத்துல வரலாம். ஏன்னா பாவம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவை துண்டித்தது. இப்போ அந்த உறவை கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த உறவை சீர்படுத்தியிருக்கிறார். அந்த உறவை புதுப்பித்திருக்கிறார். அந்த உறவை புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களில் நம்மை ஆசீர்வதித்து உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார். அப்போ இப்ப தைரியமா அவர்கிட்ட வரலாம் பாருங்க. அப்பா இப்ப நம்ம எப்பேற்பட்ட ஒரு ஆவியை பெற்றிருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியான நம்முடைய இருதயங்கள தேவனுடைய அன்புல ஊற்றப்பட்டிருக்கிறது.
இப்ப நம்ம புதிய சிருஷ்டியா மாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சில பேர் பாருங்க பாவம் செஞ்சிடறாங்க. பாவம் செஞ்ச பிறகு பிசாசு குற்றப்படுத்துகிறான். நீ ஒண்ணும் இல்ல, தேவன்கிட்ட போக முடியாது, உனக்கு தகுதி இல்லை, நீ ஆளுகை செய்ய முடியாது. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து என்ன பண்றான் அப்படின்னா, அவனை குற்றப்படுத்தி ஒன்றுமில்லாமல் அந்த ஆளுகையை தகர்க்க வேண்டும் என்று பிசாசு விரும்புறான். ஆனா அது உண்மை கிடையாது. புதிய சிருஷ்டியா மாற்றப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்த பிறகு என்னன்னா, உண்மையாகவே மனுஷன் கவலைப்படுறான். அப்போ பாவம் செய்யும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க, பாவம் செஞ்சுட்டேன், என்னால் முடியல அப்படின்னுவாங்க. அதற்காக தான் 1 யோவான் 1:9 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். சில பேர் பாருங்க, புதிய சிருஷ்டியா மாற்றப்பட்டும் ஆளுகை செய்ய முடியல அப்படின்றாங்க. ஏன்னா நான் இந்த குற்றத்தை செஞ்சேன், இந்த குற்றத்தை செஞ்சதுனால தேவன் ஒருபோதும் தடை பண்றதே இல்லை, அவர் அப்படியே நேசிக்கிறாரு, அதற்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. பரவாயில்ல, என்கிட்ட வா, பாவத்தை அறிக்கையிடு, அதை நான் சுத்திகரிப்பேன், அது ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன், நான் உண்மையுள்ள தேவன், நான் நீதி உள்ள தேவனா இருக்கிறேன் அப்படின்னு. சில பேர் சொல்றாங்க, புதிய சிருஷ்டியா மாற்றப்பட்ட பிறகு பாவம் செய்யாமல் இருக்கலாமா? சொல்றேன், பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஏன்னா தேவன் இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு மாபெரும் ஒரு வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறாருங்க. இப்போ நல்லா நீங்கள் குளிச்சுட்டு நல்ல ஒரு கோட் ஷூட் டையெல்லாம் போட்டு நல்ல ஒரு லக்ஸரி காரில், பென்ஸ், அவுடி, ஸ்கோடா பேர்பட்ட காரில் நீங்கள் போய் இறங்கி சேத்துல போய் இறங்குவீங்களா? கையை விடுவீங்களா? கோட் ஷூட் போட்டிருக்கீங்க, டை கட்டுறீங்க, லக்ஸரி காரில் வரீங்க, இறங்குறீங்க, ஒரு அழுக்கான இடத்துல போய் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். பாவத்தை எப்படி செய்ய முடியும்? பாவத்தை செய்ய முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவம் தெரிஞ்சு பண்றேன், அது பண்ணினே இருக்கிறேன், எனக்கு எந்த உணர்வும் இல்லை. நான் சொல்றேன், மன்னிக்கவும், என்னை மன்னிங்க. அவங்க ரட்சிக்கப்படலை. ஏன்னா ரட்சிக்கப்பட்டா பாவம் செய்யும் பொழுது இருதயம் குத்தப்படும், ஒரு வேதனை வரும், சமாதானம் இழக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு பின்னோக்கி போற மாதிரி இருக்கும். ஆனா அது எந்த உணர்வுமே இல்லை, ஆனா பாவம் செய்யறேன் அப்படின்னா அவங்க சரியாய் ரட்சிக்கப்படவில்லை. மன்னிக்கவும், அதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறார், பாவத்தை செய்ய முடியாது. வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, 1 யோவான் 2:1 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். புதிய சிருஷ்டியா மாற்றப்பட்டிருக்கிறோம், ராஜாக்களா இருக்கிறோம், ராஜாத்திகளா இருக்கிறோம். பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அதான் சொல்றாரு பாருங்க, பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எப்படி இருக்குன்னா, எனக்கு நிறைய அட்வொகேட் தெரியும் பாருங்க, நல்லா வாதாடுறவங்க, நல்ல உண்மையுள்ள அட்வொகேட்லாம் எனக்கு தெரியும், நல்ல வக்கீல்கள் தெரியும். அதனால எனக்கு நிறைய அட்வொகேட், நிறைய வக்கீல் தெரியும் அப்படின்ட்டு நான் போய் பிரச்சனை பண்ணிட்டு வர முடியுமா? எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து மிகுந்த வக்கீல் இருக்கிறாங்க, அட்வொகேட் இருக்கிறாங்கன்ட்டு போய் வேணுட்டுமே பிரச்சனை பண்ண முடியுமா? டெய்லி சண்டை போட்டுட்டு அவங்ககிட்ட வர முடியுமா? வர முடியாது. அதே மாதிரி தான் பாவத்தை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இங்க சொல்லப்படுது, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசியிருக்கிறார். அங்க அட்வொகேட்டா நின்று பேசுறாரு, அவன் மீது எந்த குற்றம் இல்லை, பாவம் இல்லை. ஏன்னா அந்த பாவத்தையும் குற்றத்தையும் அக்கிரமத்தையும் என் மேல விழ பண்ணியிருக்கிறீ அப்படின்னு.
இப்ப தேவன் நம்மளை கம்ப்ளீட்டா பூரணப்படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு நேத்து இல்லை ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், இல்லை அடுத்த வருஷத்தை எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன், அப்படி இல்லை. எபிரேயர் எழுதின நிருபம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். எப்படின்னா, ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அந்த பலின்னா யாரு அப்படின்னா, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில வாங்கி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், பாவத்தினுடைய எல்லா விதமான சம்பளத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வாங்கியிருக்கிறாருங்க. உங்களுக்கு தெரியும், வேலைக்கு போனால் சம்பாதிக்கிறீங்க, மாசம்னா கையில் என்ன வருது, சம்பாத்தியம் வருகிறது, நிச்சயமா வருகிறது இல்லையா? ஒரு நாள் 2 நாள் தள்ளி போயினாலே அப்படி கவலையா இருக்கும், என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதே போல பாவத்தினுடைய சம்பளத்தை இவர் என்ன பண்ணாருன்னா, வாண்டடா அங்கிருந்து வந்து நான் வாங்குறேன் அப்படின்னு வந்து பாவத்தினுடைய சம்பளத்தை வாங்கி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம தேவன் ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஓட்ட பாத்திரம் இல்லை, கம்ப்ளீட்டா நம்ம பூரணப்படுத்தி இருக்கிறார். கம்ப்ளீட்டா உங்களை சுகமாக்கி இருக்கிறார். கம்ப்ளீட்டா உங்களை செழிப்பாக்கி இருக்கிறார். பூரணப்படுத்தி இருக்கிறார்னா அதுதான். எல்லா காரியத்திலும் உங்களை ஒன்று விடாமல் எல்லா காரியத்திலும் உங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆசீர்வாதத்துல, செழிப்புல, நல்வாழ்வுல, பரிபூர்ணத்துல, நிறைவுல, இப்பேற்பட்ட காரியத்தினால உங்களை நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், புதிய சிருஷ்டியா இருக்கிறோம், ராஜாக்களா இருக்கிறோம், ராஜாத்திகளா இருக்கிறோம். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். பாருங்க, பழைய அடிமைதனத்தின் சிந்தனையை கொண்டு வரக்கூடாது. பழைய பாவத்தின் குற்ற உணர்வுலாம் பிசாசு கொண்டு வரலாம், இப்படி இருந்தே அப்படி இருந்தேன்னு. ஆனா வேத வசனம் சொல்வது ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் நம்மளை பூரணப்படுத்தியிருக்கிறார். எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, இப்போ பாவமே இல்லை, சாபமே இல்லை. இந்த பூமியில வேணா இருக்கலாம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கோ அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். கிருபையின் பரிபூர்ணத்தை கொடுத்திருக்கிறார். நீதியின் ஈவு பரிபூர்ணத்தை கொடுத்திருக்கிறார். ஜீவனை நாம் ஆளுகை செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜீவனை நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை நாம் கேட்டோம். நம்ம ஆளும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அதிகாரம் செலுத்தும்படி உண்டாக்கப்பட்டுள்ளோம். அதிகாரம்னா என்னென்ன கொடுக்கப்படுகிறது. மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 100க்கு அதிபதி அவன் சொல்றான், நான் அதிகாரத்தை பெற்றவனா இருந்தாலும் அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறேன். அவன் தான் அந்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்றதை பார்க்கணும். அவன் சொல்றான், நான் ஒருத்தனை போனா அவன் போறான், வானா வருவான். அவனுடைய அதிகாரத்தை எப்படி எக்ஸசைஸ் பண்றான்னா, வாய் திறந்து சொல்றான், பேசுறான், வா அப்படின்னா வராங்க, போனா போறாங்க. அவனுடைய ரேஞ்ச் என்ன, எவ்வளவு தூரம் அவனுடைய அதிகாரம் செல்லும்? 100 பேருக்கு மட்டும்தான் அவன் அதிகாரி. ஏன்னா அவன் 100க்கு அதிபதி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனுடைய அதிகாரம் செல்லாது. ஒரு போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கினா அந்த ஒரு ஏரியாவுக்கு மட்டும்தான் அந்த அவருடைய அதிகாரம் செல்லும். அதுக்கப்புறம் அதிகாரம் விரிவடைஞ்சிட்டே போகும். ஒரு மாவட்டத்துக்கு அதிகாரின்னா கலெக்டரு, அவருக்கு அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் அதிகாரி. இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னா முதலமைச்சர்,
இந்த நாட்டுக்குன்னா பிரதமர், ஜனாதிபதி, அவ்வளவுதான். அந்த அந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் அந்த அதிகாரம் செல்லும். ஆனா உங்களுடைய அதிகாரமும் என்னுடைய ஆளுகை, என்னுடைய அதிகாரம் ஆளுகை, இந்த ரேஞ்ச் வந்து வேற. இயேசு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாட் இஸ் த ரேஞ்ச்? ஆல் அத்தாரிட்டி இன் ஹெவன் அண்ட் எர்த். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் பிசாசிட்ட எழுந்து போனான். இயேசு வந்து மறுபடியும் ஒரு மனிதனை வந்து அந்த அதிகாரத்தை எல்லாம் மீட்டு கொண்டார். மீட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஆதாம் எழுந்த மாதிரியே நம்மளும் அந்த அதிகாரத்தை இழந்துட்டா என்ன ஆகுது? இழக்கவே முடியாது. ஏன்னா இழக்கவே முடியாத ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதி, அவர்கிட்ட கொடுத்துக்கிறார் அந்த அதிகாரத்தை. அந்த அதிகாரத்தை நம்மளால இழக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த அதிகாரத்தை நாம இன்னைக்கு செயல்படுத்த முடியும். எப்படி? ஜீவனை பேசணும். வாயை திறந்து பேசுவதன் மூலமாக அதிகாரத்தை செயல்படுத்த முடியும். இயேசு செயல்படுத்தினாரு. எப்படி செயல்படுத்தினாரு? அவர் தம்முடைய இந்த அசுத்தாவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தினார். அந்த ஆவிகள் மேல ஒரு பெரிய அதிகாரம் வந்தது. வியாதி மேல ஒரு பெரிய அதிகாரம் வந்தது. குறைவு தாழ்ச்சி மேல ஒரு பெரிய அதிகாரம் வந்தது. அந்த அதிகாரத்தை இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. நோயின் மேலும் பேயின் மேலே சாபத்து மேலேயும் ஒரு பெரிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். உங்களால ஆளுகை செய்ய முடியும். இப்ப நீங்க தான் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்க அந்த அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். ஒரு போலீஸுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்து அவர் எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தவே முடியாது. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு முதல் தெரிஞ்சா மட்டும் போதாது, அதை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையில என்ன பிரதானமான பிரச்சனை? பண பிரச்சனையா இருந்தா நீங்கள் அதை ஆளுகை செய்ய முடியும். யூ கேன் எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி ஓவர் யுவர் ஃபைனான்சஸ். உங்களுடைய பொருளாதார பிரச்சனை மேல நீங்க ஆளுகை செய்ய முடியும். ஒருவேளை வியாதி இருக்கா, அது மேல நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். எப்படி? in the name of Jesus, disease I rebuke you in the name of Jesus. I plead the blood of Jesus. I put the blood of Jesus over this disease. வியாதியின் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், பூசுறேன். இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கை விட்டு ஒழிஞ்சு போ. வாயை திறந்து சொல்லும் பொழுது அந்த அதிகாரம் வேலை செய்யும் கண்டிப்பா. இயேசு அந்த அதிகாரத்தை சீஷர்கள் கொடுத்தாரு. அவங்க எல்லாம் போயிட்டு வந்து திரும்ப வந்து சொல்றாங்க, உடைய நாமத்தினால பிசாசுங்கெல்லாம் கூட எங்களுக்கு நடுங்குது. அந்த அதிகாரம் வேலை செய்யும் கண்டிப்பா. இயேசு மரணத்தின் மேல கூட ஒரு பெரிய அதிகாரத்தை எடுத்தாரு. லாசரு அந்த யவீரனுடைய மகளை உயிரோட எழுப்பினார். நாயின் ஒரு விதவனுடைய மகனை உயிரோட எழுப்பினாரு. செத்து 4 நாளான லாசருவை கூட போற உயிரோட எழுப்பினார். ஏன்னா அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது, அதை செயல்படுத்தினாரு. லாசருவே வெளியே வா அப்படின்றாரு. That is how he exercised his God given authority. தேவனால் அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அப்படிதான் செயல்படுத்தினார். வாயை திறந்து பேசுற, எழுந்து வெளியே வா அப்படின்றாரு. மரித்து 4 நாள் ஆனவன் எழுந்து வெளியே வந்தான். அதிகாரம் வேலை செய்தாங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அது வேலை செய்யும். சீஷர்களுடைய வாழ்க்கையில் அது வேலை செஞ்சது. துர்கால் என்கிற ஒரு சீஷி மரித்து போனால் பாருங்க, பேதுரு போய் அவளை எழுப்புற, உயிரோட எழுப்பி அவங்ககிட்ட அந்த மக்கள்கிட்ட கொடுக்குறாரு. யோப்பா பட்டணத்து மக்கள் இடத்துல கொடுக்குறாரு. அதே அதிகாரம் அவங்களும் வேலை செஞ்சது. அதே மாதிரி விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது. அதே அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் வாயை திறந்து பேசினா கூட அந்த அதிகாரம் செயல்படும் கண்டிப்பா. வாழ்க்கையில குடும்பத்துல சண்டையா பிரச்சனையா, அப்ப அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப பிரச்சனையே என்னை விட்டு பெயர்ந்து போ என்று சொல்ல வேண்டும். சமாதானம் உண்டாகட்டும் சொல்லணும். சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த வீட்டில் என்ன நடக்கணும் நான் சொல்லணும். Because the authority has been given to me. I have the dominion of Jesus Christ. எனக்கு அதிகாரம் இருக்கு. எனக்கு வந்து ஆளுகை கொடுக்கப்பட்டது. நான் சொல்றது தான் இந்த வீட்டில் நடக்கும். சண்டைக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லணும். தரித்திரத்துக்கு இங்க இடம் இல்லை. வியாதிக்கு இங்க இடம் இல்லை. குழப்பத்துக்கு இங்க இடம் இல்லை. என் வீட்டில் இடம் இல்லை. வாயை திறந்து சொல்லும்போது அதிகாரம் வேலை செய்யும். குழப்பம் நீங்கும், தெளிவு உண்டாகும், வியாதி நீங்கும், சுகம் உண்டாகும். அதான் ரிசல்ட் பாருங்க. ரேஞ்சே கிடையாதுங்க இதுக்கு. மரணம் கூட நமக்கு கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். நீங்கள் அதை செயல்படுத்துங்க. வாயை திறந்து பேசி
செயல்படுத்துங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறீர், சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், அதிகாரம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதிநிதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை நீர் பெற்று இருக்கிறீர். இந்த அதிகாரத்தை நாங்க இழக்கவே முடியாது ஆண்டவரே. இந்த ரேஞ்ச் வானத்துக்கும் பூமியிலும் சகல அதிகாரமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. இந்த அதிகாரத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையை உபயோகப்படுத்த உதவி செய்வீராக. வியாதிக்கு எதிராக, மரணத்துக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக, சாபத்திற்கு எதிராக, சூழ்நிலைகளுக்கு எதிராக, குடும்ப சண்டைகளுக்கு எதிராக, குழப்பத்துக்கு எதிராக இந்த அதிகாரத்தை நாங்கள் உபயோகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு முறையும் இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் பேச உதவி செய்வீராக. அந்த அதிகாரம் எங்களுக்காக வேலை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாய். இப்பேற்பட்ட அதிகாரத்தை மனிதருக்கு கொடுத்த உம்மை நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அருமையான ஜனங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு அதிகாரத்தை செயல்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகள் கீழ்ப்படியட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, குறைவுகள், தாட்சிகள்லாம், பற்றாக்குறையெல்லாம் நீங்கி நிறைவும் ஏராளமும் தாராளமும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர், தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீராக. வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியில் சுகத்தை கட்டளையிடுகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே குழப்பங்கள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், தெய்வீக சமாதானம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அவர்கள் இந்த வாரம் முழுக்க உபயோகப்படுத்தும் பொழுது ஆண்டவர், அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகளாம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம், செழிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. துதி, கன, மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். பின்பாக உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வைக்கப்பட்டிருக்குது. நீங்க ஒருவரை ஒருவர் வாழ்த்தி, ஆண்டவர் நாமத்தினால வாழ்த்தி அதை ஸ்நாக்ஸை சாப்பிட்டு